அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 19/6/2015 ஆனி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திருத்திகை திதியானது இரவு 8:53 வரை, பின்பு சதுர்த்தி. புனர்பூச நட்சத்திரமானது காலை 8:28 வரை, பின்பு பூச நட்சத்திரம். சித்தயோகமானது காலை 8:28 வரை, பின்பு மரண யோகம். ராகு காலமானது பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டமானது மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, பின்பு இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சூரியன் செவ்வாய் 3 இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். சந்திரனானவர் குரு சேர்க்கை பெற்று 4ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களுக்கு இருக்கிறது. சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்கள், தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய யோகமானது உங்களுக்கு ஏற்படும். ரிஷப ராசினியர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். மிதுன ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் சஞ்சரித்தாலும் 2ஆம் வீட்டில் குரு சந்திரன் இணைந்திருப்பதால் தாராள தனவரவுகள் அடைந்து பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் எளிதில் ஏற்றங்களை அடைய முடியும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கூட சுபிட்சங்கள் ஏற்படும். கடக ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சாதகமாக அமைய பெற்று 3இல் ராகு இருப்பதால் நீண்ட நாட்களாக நிலவிய தடங்கல்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் முழுமையாக விலகி லாபகரமான பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. மன அமைதி பூரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசினியர்களே, சூரியனானவர் செவ்வாய் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதால் வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். முடிந்தவரை நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் சாதகங்கள் எளிதில் அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கன்னி ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் குரு ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுப்பதற்கான சூழலானது இன்றைய நாளில் ஏற்படும். பிரச்சனைகள் விலகி மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். துலா ராசினியர்களே, சந்திரனானவர் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசினியர்களே, 8இல் சஞ்சரித்த சந்திரன் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 9இல் குரு இருப்பதும் நல்ல அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் படிப்படியாக குறையும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து மன அமைதியும் பூரிப்பும் உண்டாகும். சூரியன் செவ்வாய் 8இல் இருப்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக உத்தமம். முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வதால் இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உள்ளது. அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. 6இல் புதன் 10இல் ராகு இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை இருக்கும் என்றாலும்
எதிலும் சிந்தித்து செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக உத்தமம். முடிந்தவரை ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதன் மூலமாக பெரிய கெடுதிலிருந்து எளிதில் தப்பிக்க முடியும்.